ஊமை பெண் சிறுகதை. ஆசிரியர் துரோணன் அவர்கள். போலீஸ் இலாக்காவில் அடியெடுத்து வைத்த 3 வருஷங்களாக ராமலிங்கம் இவ்வளவு கஷ்டம் அடைந்தது இல்லை. ஆனால் கடந்த 2 தினங்களாக அலைந்திருந்த அலைச்சல்களும் சலிப்பும் அவன் கால்களுக்கும் உள்ளத்துக்கும் தான் தெரியும். ஏறக்குறைய அந்தி பொழுது நெருங்கிக் கொண்டிருந்த அந்த தருணத்தில்தான் அவன் கொள்ளிடத்து படுகையில் நடந்து கொண்டிருந்தான். அந்த சனியன் பிடித்த ஊரிலே ஏனென்று கேட்பதற்கு ஒரு நாதி உண்டா? இல்லை, காசை கொடுத்தாலும் ஒரு கப் கரம் சாயாவுக்கோ ஒரு கவளம் சோற்றுக்கோ வழி உண்டா? எல்லாவற்றையும் விட அவனுக்கு உயிர் நாடியான வெற்றிலை பாக்கு வாங்குவதற்கும் கூட ஒரு கடையில்லை என்பதை எண்ணிய பொழுதுதான் அவனுக்கு தன் இலாக்கா மீதே வெறுப்பு ஏற்பட்டது. வெகு நாளாக தலைமறைவாக இருக்கும் ஒரு கைதியை பற்றி அறிய வேண்டியதுதான் அவனுக்கு இடப்பட்டிருந்த அலுவல். வந்த காரியம்தான் ஆகவில்லை. இப்படியே ஆற்றங்கரை மணலில் ஆயாசம் தீர சற்று புரண்டு விட்டாகிலும் போகலாம் என்று தீர்மானித்து கொண்டே வந்து கொண்டிருந்தான் ராமலிங்கம். கூப்பிடும் தூரத்தில் ஜலக்கரையோரமாக சலசலவென்ற ஸ்திரீகளின் பேச்சு குரல்கள் அவனது கவனத்தை கவர்ந்தன. நாணல் காட்டையும் படுகையையும் கடந்து அவன் அந்த துறைக்கு சமீபமாக வந்த பொழுது அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுவிட்டது. ஒருவருக்கொருவர் மிரண்ட பார்வையுடன் ஜாடை மாடையாக பேசிக்கொள்வதும் விரைவாக ஓடுவதுமாக இருந்தனர். சம்பந்தம் இல்லாமல் கிராமத்து ஜனங்களின் எதிரில் திடீரென்று ஒரு போலீஸ்காரன் வந்து நின்றால் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த செய்கை ராமலிங்கத்துக்கே சற்று வெட்கமாக கூட இருந்தது. ராமலிங்கம் தன் வெற்றிலை போடாத வாயை சப்பிட்டு கொண்டே மணலில் சாய்ந்தான். சற்று நேரத்துக்கெல்லாம் பின்புறத்திலிருந்து வீல் என்ற ஓலக்குரல் அவனது சிந்தனையை கலைத்தது. திரும்பினான். கையிலிருந்த குடத்தை எறிந்துவிட்டு ஒரு பெண் திடீரென்று கீழே உட்கார்ந்து தனது வலது காலை பிடித்து கொண்டாள். அவன் பரபரப்புடன் அவளது சமீபமாக வந்த பொழுது அந்த பெண் பெரும் பதைப்புடன் விசித்து கொண்டிருந்தாள். அவளது காலிலே ஒரு அழுத்தமான முள்ளேறி குபு குபுவென்று ரத்தம் பெருகி கொண்டிருந்தது. சற்று நேரம் அவன் திகைத்தான். ஏனெனில் அங்கலாய்ப்புடன் அவன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவளிடமிருந்து பதிலில்லை. பின்னர் தன் சட்டை பையில் உள்ள கொத்து சாவியில் ஒரு முள்ளு வாங்கி இருந்தது ஞாபகம் வரவே அவன் அதை எடுத்து அவளிடம் போட்டான். நன்றி நிறைந்த பாவனையுடன் அந்த பெண் அதை எடுத்து கால் முல்லை எடுக்க ஆரம்பித்தாள். வீட்டுக்கு போனதுமே உப்பு சுடல் அடிக்கணும், தெரிஞ்சுதா என்றான் ராமலிங்கம் அவளை நோக்கி. அவளிடமிருந்து பதில் எதுவும் வரவில்லை. இதையே மீண்டும் ஒரு தரம் கூறினான். அதற்கும் பதில் இல்லாது போகவே அவனுக்கு சற்று அருவருப்பாகவும் இருந்தது. தலை குனிந்தவாறே அவள் தன் காரியத்தில் தான் கண்ணாக இருந்தாள். ராமலிங்கம் சுற்றுமுற்றுமாக ஒரு தரம் ஆராய்ந்துவிட்டு, நான் சொல்றது தெரியல, நீ என்ன செவிடா என்றான் சற்று உரக்கவே. அதற்கும் அவளிடமிருந்து பதில் இல்லை. அடுத்த கணம் ராமலிங்கம் சும்மா இருக்கவில்லை. கீழே உருண்டு கிடந்த குடத்தை எடுத்துக்கொண்டு நீரோட்டத்தை அடைந்து ஒரு குடம் ஜலத்தை எடுத்துக்கொண்டு திரும்பினான். ஒரு வழியாக தன் காரியத்தை முடித்துக்கொண்டு அந்த பெண் திரும்பும் பொழுது பளீர் என்ற நிறை குடம் அவளது கண்ணில் பட்டது. கால் அவஸ்தையுடன் இயற்கையும் அவளது விழிகளில் சேர்ந்து பிரகாசித்தன. அவளது நேர்பார்வை தன் மீது விழுந்த உடனேயே அவனும் சந்தர்ப்பத்தை நழுவ விடவில்லை. எனக்கு பதில் உபகாரம் ஒன்றும் கிடையாதா என்றான் குறும்புடன். ஆனால் பாவம், அவளால் எப்படி பதில் சொல்ல முடியும்? மிரள மிரள விழித்தாள். வெற்றிலை பாக்கு கிடைக்குமா என்ற அடுத்த கேள்வியை அவன் சைகையில் பிரயோகித்தான். அவள் பரபரப்புடன் எழுந்து கொஞ்ச தூரத்தில் இருந்த மாடி வீட்டை சுட்டி காண்பித்து கொண்டே குடத்தை எடுத்து இடுப்பில் வைத்து கொண்டாள். ராமலிங்கத்தின் பிரம்மச்சரிய உள்ளம் மனக்கோட்டை கட்ட ஆரம்பித்தது. பின்புறத்து மரத்தின் மீது சாய்ந்த வண்ணமே அவளது திசையை நோக்கி கொண்டிருந்தான். காலை அவள் நொண்டி நொண்டி ஊன்றி கொண்டு சென்றது கூட அவனது இளமை உள்ளத்தை பைத்தியமாக்கி கொண்டிருந்தது. அவளது உருவம் அந்த பெரிய வீட்டுக்குள் நுழைந்து மறைந்த போது அவனுடைய இயற்கையான அபிலாஷை எல்லை மீறிற்ற. பரபரப்புடன் தன் போலீஸ் உடையை களைந்து கைப்பைக்குள் திணித்துவிட்டு உள்ளிருந்த வேஷ்டி சட்டைகளை எடுத்து உடுத்தி கொண்டு கிளம்பினான். ராமலிங்கம் அந்த வீட்டின் அழகான தோற்றத்தையும் உள்ளே முழங்கிக் கொண்டிருந்த இறைச்சலையும் கவனித்து கொண்டே நின்றான். சற்று நேரத்துக்கெல்லாம் உள்ளே இருந்து வந்த வையாபுரி
இவனை கண்டதும் ஏதோ திக்க பிரமை கொண்டவர் போல நின்றுவிட்டார். அவனையே சற்று நேரம் ஏற இறங்க கவனித்துவிட்டு, ஏன் தம்பி, என்ன தேடுறீங்க? உள்ள வாங்களேன் என்றார் கனிவான குரலுடன். ஒன்றுமில்லைங்க, உங்கள் பொண்ணு ஆத்தங்கரை பக்கமாக வந்து காலில் பெரிய முள்ளை தச்சு கொண்டு வந்து விட்டத. அது ஒன்றுமே பதில் பேசலைங்க. அதனால் வீட்லையாவது சொல்லிவிட்டு போகலாம்னு வந்தேன் என்று அவன் வார்த்தையை முடிப்பதற்குள்ளாகவே அவர் பேச தொடங்கிவிட்டார். அதை ஏன் கேட்குறீங்க தம்பி? அதை நானாகவே தான் கண்டுபிடித்தேன். இவ்வளோ நாளியா அதை பற்றி தான் எறைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இதை ஆத்தங்கரை பக்கம் போக வேண்டாம்னா கேட்குதா? பிடிவாதம் தான் பெருசாக இருக்குது. இந்த ஊமை பெண்ணை வச்சுப்பிட்டு அவள் அம்மா மகராசி பட்டத்தோடு போய் சேர்ந்துட்டா. இவ்வாறு உரிமையும் வெறுப்பும் பிரதிபலிக்க கூறிக்கொண்டே அவர் அவனை பெஞ்சியில் உட்காரும்படி செய்கை செய்தார். ராமலிங்கத்துக்கு சற்று நேரம் என்ன பேசுவது என்றே புரியவில்லை. தாகத்துக்கு எதனாச்சும் கொண்டு வரட்டுமா தம்பி என்று கூறிக்கொண்டே அவர் எழுந்திருக்கவும் அவனுக்கும் என்ன பேசுவது என்பது உதயமாயிற்று. எனக்கு தாகத்துக்கு கொண்டு வருவது அப்புறமாகட்டுங்க. முதல்ல அந்த முள்ளு குத்துன காலில் சுடல் அடிச்சு விடுங்க என்றான் பரிவாக. அதெல்லாம் அவளது பாட்டிக்காரி செய்துக்கிட்டு தான் இருக்கிறாள் என்று பதில் கூறிக்கொண்டே உட்புறமாக சென்றார் பெரியவர். ராமலிங்கத்துக்கு தான் இருப்பது எந்த உலகம் என்பதே புரியவில்லை. ஏனெனில் வையாபுரி அவனை ரொம்பவுமே உபசரித்து தன்னுடனேயே இருந்துவிட்டு காலையில் சாவதானமாக கிளம்பலாம் என்று ரொம்பவுமே கேட்டுக்கொண்டார். ஒரு வழியாக அன்று இரவு விருந்துக்கு பின் அவனது மனக்குறையும் தீர்ந்தது. தம்பி, என்னவோ இன்னைக்கு சாயந்தரம் உன்னை பார்த்த உடனேயே எனக்கு உன் பேரில் ஒரு பாசம் விழுந்துடுச்சு. உன்னை நான் விசாரிக்க கூட இல்லை. இப்படி நகர்ந்து வந்து உட்காரு. உன் சொந்த ஊர் எது என்றார் வெற்றிலை பாக்கு பெட்டியை அவன் பக்கமாக நகர்த்தி கொண்டே. நான் ஒரு போலீஸ்காரன் என்பதை சொன்னதுமே மலர்ச்சியுடன் இருந்த வையாபுரியின் முகம் சற்றே சுருங்கியது. சிறிது நேர சிந்தனைக்கு பின்னர் அவர் அவனது சமீபமாக வந்து உட்கார்ந்து கொண்டார். தம்பி, நீ விகல்பமாக ஒன்றும் நினச்சிக்க மாட்டியே. நீ தங்கமான பையன் என்கிறத முதல்ல உன் முகத்தை பார்த்த உடனேயே தெரிஞ்சுக்கிட்டேன் தம்பி. இருந்தாலும் நீ பார்க்குற உத்தியோகம் இருக்குதே, அது எப்படியாப்பட்ட குணமுடையத? இங்கே பாரு, எனக்கும் கடவுள் ஏதோ 4 காணி பூமியை கொடுத்துருக்காரு. இன்ன வரைக்கும் ஒரு தப்பு தண்டா வழிக்கோ முறை தவறியோ போனது கிடையாது. ஆனால் கண்டிப்பக்காரன் என்கின்ற ஒரு கெட்ட பேரை மாத்திரம் எனக்கு உண்டு. நான் எதுக்கு இதையெல்லாம் உன்கிட்ட சொல்ல வரேன்னு கேட்டா, இதோ இருக்கிறாளே ஒரு ஊமைக்குட்டி, இவள் என் மகள் வயிற்று பேத்தி. இவளை 6 வயசில் விட்டுவிட்டு அவள் அம்மா காலமாயிட்டாள். அவள் இறந்தபோது எனக்கு 10 வயசில் ஒரு மகன் இருந்தான். சும்மா அப்படியே செக்கச்சவேல்னு பையன் ராஜா வாட்டமாக இருப்பான். அவன் அல்பாயுசில் கொள்ளிடத்து மடுவுக்கு இரையாயிட்டான். அப்புறம் என் மருமக பிள்ளை இருக்கிறானே அந்த துரை, இளையால் ஒருத்தியை கட்டிக்கிட்ட உடனேயே ஆளே மாறிட்டான். அவள் வார்த்தைக்கு அடிமைப்பட்டு இந்த தாயில்லாத பெண்ணை ரொம்பவுமே கொடுமைப்படுத்துறதும் கொள்ளிடத்து மடுவிலேயே உயிரோட தள்ளுகிறது போல ஊரில் இருக்கிற கிள பயல்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு கண்ணாலம் பேசி முடிக்கிறதுமா நடத்தி இருக்கிறான். ஒரு தரம் ஆச்சுது, 2 தரம் ஆச்சுது, இந்த விஷயம் எல்லாம் பராபரியாக என் காதில் விழுந்தது. அப்புறம் என்னாலையும் எங்கள் வீட்டுக்காரியாலையும் பொறுக்கவே முடியல. நாங்கள் ஒரு நாளைக்கு இவள் அப்பன் வீட்டுக்கு போய் இந்த பெண்ணை இங்கே அழைத்து கொண்டு வந்து விட்டோம். இவ்வளவு தூரம் கூறிக்கொண்டே வந்த வையாபுரி சற்று நேரம் நிறுத்திவிட்டு ஆழ்ந்த யோசனையுடன் ஒரு நீண்ட பெருமூச்செறிந்தார். பின்னர் இடையே, தூக்கம் வருதா தம்பி என்று ஒரு தரம் கேட்டுக்கொண்டார். அவன் தலை அசைக்கவும் தொடர்ந்து கூறினார், ஏன் தம்பி, நீயும் தான் பார்க்கிறியே, மான் குட்டி மாதிரி என் பேத்திக்கு என்ன குறை? கிழவனுக்கு கட்டி கொடுக்கும்படியா இப்போ இவளுக்கு என்ன வந்து விட்டது? அப்புறம் என்ன முடிவு செய்தேன்னு கேட்டையானா, என் மருமவன்கிட்ட சண்டை போட்டு, எல ராஜா மாதிரி ஒரு பையனை பார்த்து நான் இதை கட்டி கொடுக்கலன்னா நான் ஒரு உத்தமன் இல்லைன்னு சபதம் கூறி காளியாத்தா மேலே ஆணையை வச்சுட்டு வந்துட்டேன். அந்த பாவி பைய சும்மா இருந்தானா அவனும் எனக்கு எதிராகவே வீம்பு பேசி சபதம் இல்லை செய்திருக்கான். அதோட 2 வருஷமாக நான் ஏற்பாடு செய்திருந்த பிள்ளைகளை எல்லாம் கலைச்சு கண்ணாலத்தையே நிறுத்திவிட்டான்.
அதிலிருந்து ஒரு வைராக்கியமாக தான் இருக்கிறேன். என்னவென்று கேட்டாயானால், இந்த கல்யாணத்தை கலிய பெருமாள் கோயிலையே கொண்டு போய் நடத்தி விடுகிறது என்பது என் தீர்மானம். தன் வார்த்தைகளை ஒருவாறு முடித்து விட்டது போல பெரியவர் ராமலிங்கத்தின் முகத்தை உற்று நோக்கினார். பின்னர், தம்பி, நானும் கொஞ்சம் வயசானவன், நீயும் வாலிபன், அதனால சங்கோஜப்படுறது நியாயம்தான். ஆகையினால நான் ஒரு காகிதத்தை இந்த மாடத்தில் போட்டுட்டு உள்ளே போய் படுக்கிறேன். நீ அதுக்கு பதில் எழுதி அதிலேயே வச்சுட. அப்புறம் மேலே பேசிக்கலாம். தம்பி, இன்னொன்னும் கூட சொல்கிறேன். நீ உன் மனசுப்படி கூச்சமே இல்லாமல் எழுதலாம். என்ன தெரிஞ்சதா என்று கூறிக்கொண்டே எழுந்து அவனுக்கு படுக்கை கொடுத்துவிட்டு உட்புறமாக சென்று விட்டார். கொஞ்சம் விடக்கொலியை பெரிதாக்கிவிட்டு ராமலிங்கம் அந்த கடிதத்தை எடுத்து பார்த்தான். நான் ஒரு தாயற்ற ஊமை பெண். எனக்கு இந்த உலகமே பாட்டனார்தான். அவருடைய ஆசையுடன் என்னை மணந்து கொள்ள தங்களுக்கு விருப்பம் இருக்குமா? தங்களுக்கு விருப்பம் இல்லாது இருப்பின் அது தங்களின் குற்றமில்லை, அது இயற்கை. செங்கமலம் என்ற மணிமணியான எழுத்துக்கள் அவனது இதயத்தின் அடிவாரத்தில் பதிந்தன. ராமலிங்கம் அதை 1000 தடவை படித்துவிட்டான். அப்புறம் தான் வெள்ளி முளைத்து விட்டது. பரபரப்புடன் சுருக்கமாக அந்த 4 வரிகளையும் எழுதி மாடத்திலே போட்டபோது எங்கேயோ கிராம சேவல் கட்டியம் கூறிக்கொண்டு இருந்தது. ராமலிங்கத்தின் ஆனந்தமான வைகறை கனவை பாதியிலேயே குலைத்து விட்டார் பெரியவர். முதல் நாள் பழகியதை விட இன்று ரொம்பவுமே அந்யோன்யத்துடன் அவனிடம் நடந்து கொண்டார் வையாபுரி. முக்கியமாக அவனிடமிருந்து ஒரு சத்தியத்தையும் வாங்கி கொண்டார். அதாவது, தனக்கு கல்யாணம் என்பதை அவன் யாருக்குமே தெரிவிக்கக்கூடாது. தன் இலாக்காவுக்கும் கூட தெரிவிக்கக்கூடாது. ஏதாவது ஒரு காரணத்தை குறிப்பிட்டு தான் ஒரு வாரத்துக்கு ரஜாவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆமாம், இந்த நிபந்தனைகள் அவனுக்கு ரொம்பவுமே கடினமாகத்தான் இருந்தன. போலீஸ் சார்ஜன்ட் துரை வெறியடைந்த வேங்கை போல குறுக்கும் நெடுக்குமாக உலாவிக் கொண்டு இருந்தார். காரணம், மேலாவிலிருந்து அன்று அவருக்கு கிடைத்திருந்த பிளாக் மார்க் ஒன்று, கான்ஸ்டபிள்களில் சாரமற்ற டைரிகளை பார்த்து மற்றொன்று. இந்த தருணத்தில் தான் ராமலிங்கம் தன் ஆனந்தமான கேம்ப் டியூட்டியை முடித்து கொண்டு வந்து சேர்ந்தான். அடுத்த கணம் சார்ஜன்ட் துரை அவன் மீது வேங்கையாகவே பாய்ந்து விட்டார். என்ன 231, எங்கேயப்பா உன் டைரி? ஏதாவது விஷயம் இருக்குதா? ராமலிங்கம் பதில் கூறாமல் தன் டைரியை எடுத்து அவரிடம் நீட்டினான். எதிர்பார்த்தபடியே வழக்கமான சீரல் அவரது கண்டத்தினின்றும் எதிரொலித்தது. என்னப்பா இந்த டைரி? தண்ட சம்பளமா வாங்குறீங்க? 4 நாளா கொள்ளிடக்கரையை சுற்றி வந்து நரி வேட்டையாடினாயே, இல்லை போலீஸ் வேட்டை தான் ஆடினாயா? கடைசியில் நில் ரிப்போர்ட்டு தானே என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அவன் டைரி அந்தரத்தில் பறந்தது. அவன் பதில் ஒன்றும் கூறாமலே கீழே கிடந்த தன் டைரியை கையிலே எடுத்துக்கொண்டு தன் இடத்தில் வந்து அமர்ந்தான். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த முரட்டு துரையிடம் எப்படி தன் லீவு விண்ணப்பத்தை சேர்ப்பது என்று அவன் மனம் குழம்பினான். மறுதினம் சார்ஜன்ட் துரையிடம் அவ்வளவு கடுமையில்லை. தன் அறையிலே சாவதானமாக உட்கார்ந்து கொண்டு ஏதோ யோசித்து கொண்டு இருந்தார். சமயம் அறிந்த ராமலிங்கம் அவசர அவசரமாக தன் லீவு விண்ணப்பத்தை எழுதி தன் சட்டை பைக்குள் தயாராக வைத்து கொண்டான். ராமலிங்கம், இவ்வாறு அதிசயமாக பெயரை சொல்லி சார்ஜன்ட் துரை அவனை அழைத்த பொழுது அவன் உள்ளம் சந்தோஷத்தினால் துள்ளியது. அவர் எதிரில் வந்து கம்பீரமாக ஒரு சல்யூட் அடித்துவிட்டு நின்றான். துரை சற்று குழம்பினார். பின்னர், என்ன அப்பா, உன்னுடைய ஒத்தாசை எனக்கு கொஞ்சம் தேவை. நீதான் அதுக்கு சரியான ஆள் என்றார். என்னங்க என்று கேட்டான் பணிவுடன் ராமலிங்கம். என்னுடைய சொந்த வேலை, ரொம்பவுமே முக்கியமான காரியம் ஒன்று இருக்குது. வருகின்ற 16ஆம் தேதி உனக்கு லீவு தருகிறேன். நான் சொல்லுகிற இடத்துக்கு போய் ஒரு காரியம் செய்யணும். அவன் குழம்பினான். ஏனெனில் அவனுடைய கல்யாணம் வருகின்ற மாதம் 17ஆம் தேதிதான் நிச்சயம் செய்யப்பட்டு இருந்தது. ராமலிங்கம் அசட்டு சிரிப்புடன் தன் காகிதத்தை எடுத்து அவரிடம் நீட்டிக்கொண்டே, திருப்பதிக்கு போகணுமுங்க, ஒரு வார லீவுக்கு என்று முற்று பெறாமல் நிறுத்தினான். அவர் அந்த காகிதத்தை பார்த்துவிட்டு மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்தார். பின்னர், அது சரி, இதை அடுத்த வாரம் எடுத்துக்கொள்ளேன் என்றார்.
இதை அவனால் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? அவரது முகத்தை நோக்கி சற்று தைரியத்துடனேயே கூறினான். சொந்தக்காரங்க ஏற்பாடு எல்லாம் செஞ்சிட்டாங்கங்க. நான் மாத்துறதுக்கு இல்லைங்களே. துரை ஒரு தரம் நீண்ட பெருமூச்சு எறிந்தார். சரி, நான் என்னமோ நினைச்சேன். 308ஐ கூப்பிட்டுக்கிறேன் என்று முடித்துக்கொண்டே அவனது மனுவை வாங்கி கொண்டார். போலீஸ் காம்பவுண்டை கடந்து வரும்போது ராமலிங்கத்தின் உள்ளம் ஒரே இரவில் 4 கொலையாளிகளை பிடித்துவிட்டது போல புலகாகிதம் அடைந்தது. குறிப்பிட்ட சுப முகூர்த்தத்தில் கல்யாண பெருமாள் சந்நிதியில் செங்கமலத்தின் கழுத்திலே 3 முடிச்சுக்களை ராமலிங்கம் போட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது வையாபுரியின் பூட்டியிருந்த வீட்டின் எதிரில் திமிலோகம் நடந்து கொண்டு இருந்தது. செங்கமலத்தின் தகப்பன் தன் சகாக்களுடன் நின்று அட்டகாசம் செய்து கொண்டிருந்தான். அன்று மாலை புது மணமக்கள் தன் குடும்பம் புரோக்கர் சகிதமாக வையாபுரி வண்டியை விட்டு இறங்கும் பொழுது யாவரும் திடுக்குற்றுத்தான் நின்றனர். ஆனாலும் வையாபுரி இதை எதிர்பார்த்தது தானே. என்ன தம்பி, சௌக்கியமா? ஏதோ திடீர்னு தெய்வ சங்கல்பத்தில் தான் இந்த கண்ணாலம் நல்லபடியாக நிறைவேறிச்சு என்று கூறிக்கொண்டே ராமலிங்கத்தை நோக்கி, ஏன் தம்பி, உங்கள் மாமனார் வந்திருக்காரு, 2 பேருமா போய் காலில் விழுந்து கும்பிடுங்க என்றார் வையாபுரி. அவரது தொனியிலே வெற்றி செருக்கும் மகிழ்ச்சியும் பொங்கின. ராமலிங்கம் ஒரே கணத்தில் எல்லாம் அறிந்து கொண்டு விட்டான். அவன் இதயத்தில் வெட்கம், ஆச்சரியம், ஏன் ஓரளவு பயமும் கூட போரிட்டு கொண்டு இருந்தது. சார்ஜன் துரைக்கும் ஒரே ஆச்சரியமாக இருந்தது. இது அவர் சிறிதும் எதிர்பாராத தாக்குதல் அல்லவா? ராமலிங்கமே தமக்கு மருமகனாக வருவான் என்பதை அவர் கனவில் கூட நினைத்ததே இல்லையே. சார்ஜன் துரையின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் துளிகள் உருண்டு விழுந்தன. அன்று இரவு நடந்த விருந்துக்கு பின் ராமலிங்கத்தின் பெண் வேட்டையை பற்றி பெரிய ஒரு பிரசங்கமே செய்து கொண்டிருந்தார் மாமனாரான சார்ஜன் துரை. அன்பானவர்களே, துரோணன் அவர்கள் எழுதிய ஊமை பெண் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.